விவசாயிகள் செல்லும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பயனாக 60% கருவேல மரங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் உள்ளது சொக்கலிங்கபுரம். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாகவே குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. 500 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் தண்ணீர் தட்டுப்படவே இல்லை என்பது இந்த கிராமத்து மக்களின் நீண்ட நாள் ஆதங்கம். இந்த நிலைக்கு என்ன காரணம் என ஆராய்ந்ததில் சொக்கலிங்கபுரம் கிராமத்தை சுற்றியுள்ள கருவேல மரங்களால் நிலத்தடி நீர்மட்டம் அகல பாதாளத்திற்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. வேர் வழியாக நாள் ஒன்றுக்கு 100 லிட்டர் வரை தண்ணீரை உறிஞ்சும் கருவேல மரங்கள் இலைகள் வழியாகவும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஈர்த்துக் கொள்கின்றன. இதனால் கிராமத்தை சுற்றியுள்ள கருவேல மரங்களை அழிக்க இளைஞர்கள் குழு ஒன்று கிராம மக்கள் சார்பில் ஏற்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. நிலத்தடி நீர்மட்டம் குறையறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீம கருவேல மரம் தான். இதோட வேர் 200 இருந்து 250 அடி ஆழம் வரைக்கும் போய் நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட கிளைவர்கள் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வேரும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த மரம் ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கு மேல தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கு. இதோட வேலை அதோட மட்டும் நிக்காது. ஒரு நிலத்துல தண்ணி கிடைக்கலன்னா இதோட இலைகள் காற்றுள்ள ஈரத்தை உறிஞ்சி அது மூலமா தன்னை பச்சை பசங்க காப்பாத்திக்குது. இதனால காற்று வெப்பமடையுது. அப்படிங்கும்போது மேகமூட்டம் வந்தா கூட மேகத்துக்கு குளிர்ந்த காத்து கிடைக்காத காரணத்தால உங்களுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. சீமக்கருவேல மரத்தை வெட்டிட்டு அந்த வர விறகை விற்றோம்னாக்கா ஒரு நாளைக்கு 6500 ரூபா 7000 வரைக்கும் கிடைக்கும். அந்த அமௌண்ட் வச்சு நாங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்ப மீதி உள்ள 2000 3000 அந்த அமௌண்ட் நாங்க எப்படி ஈக்குவல் பண்ணுவாங்க? எங்க ஊர்ல உள்ள படித்த இளைஞர்கள் மற்றும் அதாவது தன்னார்வம் உள்ள ஊர் பொதுமக்கள் அவங்ககிட்ட இருந்து வசூலிச்சு அந்த தொகையை நாங்க ஈடுகட்டிக்கிறோம். இதே மாதிரி மற்ற கிராமங்களுக்கும் இதே முயற்சி மற்ற கிராமங்களுக்கு பரவிச்சாங்க. விவசாயம் இந்தியாவோட வருங்கால விவசாயம் முழு வளர்ச்சி அடையும் நம்புறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு 12 ஏக்கர் பரப்பளவுல இவ்வளவு சீமக்கருவேல முன்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சுத்தமா அப்புறப்படுத்தி இன்னைக்கு இங்க இருந்து பார்த்தோம்னாலே ஒரு 15 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து தெளிவா தெரிகிற அளவுக்கு அகற்றி இருக்கிறோம். இந்த வேலை செஞ்சதுனால காலப்போக்கில் வரக்கூடிய காலங்களில் ஒரு வருஷத்துலயோ அடுத்த சீசன்லயோ நிலத்துல நீர்வளம் நல்லா உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த பணியால் கிராமத்தை சுற்றி 25 ஏக்கர் பரப்பளவிற்கு வளர்ந்திருந்த கருவேல மரங்களில் 60% அழிக்கப்பட்டுவிட்டன. இதனால் இன்னும் ஓராண்டுக்குள் சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் குழு.